வேண்டும், வார்த்தையில கூட வேண்டாம்ன்றதை ஒதுக்கிட்டு அப்படி ஒரு பெருமகனாக வாழ்ந்த வல்லவர் அவர்களை வாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்கு போறோம். அருங்காட்சியகங்களின் அத்தியாவசியம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நிகழ்வு பார்க்க போறோம். இதுல எத்தனை பேர் அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க? எத்தனை பேர் அருங்காட்சியகங்களை பார்த்துருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100% 90% பேர் அருங்காட்சியகம் எங்களுக்கு தெரியாத தான் இருக்கிறோம். இதே வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகள் பழம் வாய்ந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அவங்க அருங்காட்சியகங்கள்ன்றதுல செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் அது குறிப்பா தென்னிந்தியாவில் எந்த இடத்துல நீங்க அறுவடை பண்ணாலும் குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருள் தான் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 1000 ஆண்டுகள். கீழடி இதெல்லாம் மெய்சிக்கும் வகையில கீழடி பொருந்தல் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆண்டுகள்னா பீட்டா ஆராய்ச்சி நிலையமே ஆச்சரியப்படுறாங்க. இங்க கிடைத்த பொருள்கள் எல்லாமே ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சமூகம் நம் சமூகம். ஆனா 300 ஆண்டுகள் பழமையானவங்கலாம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பெருமையா பேசப்பட்டு இருக்காங்க. இந்த 2000 ஆண்டுகள் பழமைய உங்க கண்முன் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடியது அருங்காட்சியகங்கள். இந்த அருங்காட்சியகம் அப்படிங்கிற வார்த்தையை சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, மணிமேகலையும் குறிப்பாக குறிப்பிட்டு இருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்துல காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை குறிப்பா சொல்லியிருப்பாங்க. திரைச்சிலைகளை காட்சிப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கோம். மணிமேகலையிலும் நிறைய குறிப்புகள் வருது காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை. பட்டிமன்றத்தை பற்றி குறிப்பிடும் போது காட்சிப்படுத்துதல், பட்டிமன்ற அரங்கை அமைத்தல், பாதுகாத்தல், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த வகையில அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து டிரைவ் ஆகுது, உருவாகுது அப்படின்றத பார்க்க போறோம். அருங்காட்சியகம் அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருங்காட்சியகத்தோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருங்காட்சியகங்கிறது சமூக மேம்பாட்டுக்காக செயல்படக்கூடிய ஒரு லாப நோக்கமற்ற அரசு அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் அருங்காட்சியகத்தை பொறுத்தவரைக்கும் லாபம் முக்கியம் இல்ல, கலாச்சாரம், பண்பாடு, நம்மளோட நாகரிகத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் முதல் வேலை. தொல்லியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். தொல்லியல் துறை அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நாகரிகத்துக்கு 2 கண்கள், ஒன்னு தொல்லியல், இன்னொன்னு அருங்காட்சியகம். இந்த 2 கண்கள் இருந்தால் மட்டுமே, இந்த 2 கண்களை கொண்டு மட்டுமே நீங்க நாகரிகத்தை பார்க்க முடியும். இதுல ஒரு கண் இல்லைனாலும் நீங்க நாகரிகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வேற மாதிரி இருக்கும். கீழடின்ற வார்த்தையை நம்ம எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம்? கீழடி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இவ்வளவு பேர் இந்த கீழடின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தது நம்மளோட நாகரிகம் தான். இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை கேட்டு பாருங்க, இல்ல பெரியவங்க யாராவது படிச்சவங்களை கேளுங்க. 1970க்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. வரலாறுல நாகரிகம்ன்ற ஒரு வார்த்தை நைல் நதி நாகரிகம் மட்டுமே இருக்கும். ஈரானிய நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், உலகின் சிறந்த நாகரிகம் சுமேரிய நாகரிகம்னு படிச்சுட்டு இருந்த நம்ம வார்த்தையை மாத்தி சிந்து சமவெளி நாகரிகம், கீழடி நாகரிகம்ன்ற வார்த்தையை கொண்டு போனது நம்ம தொல்லியல் துறையோட ஒரு பெரிய பங்களிப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் உலகின் சிறந்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம், இந்த வார்த்தையை தான் முதல்ல இருக்கும். இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க புத்தகங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா, உலகிலேயே சிறந்த நாகரிகம் வைகை ஆற்றங்கரை நாகரிகம், கீழடி நாகரிகம்ன்ற அந்த வார்த்தையை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நாகரிகமும் கலாச்சாரமும் மிகப்பெரிய தொன்மை வாய்ந்தது. அருங்காட்சியகம் கல்வி சார்ந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் உங்களால எந்த ஒரு பொருளை தொட்டு பார்த்து இல்லைன்னா தொடாமல் பார்க்கக்கூடிய பொருள்களை பற்றிய அறிவு சார்ந்த தகவல்களை திரட்டி உங்களுக்கு தரது அருங்காட்சியகம். கீழடியில ஒரு பொருள் கிடைக்குது, அந்த கிடைச்ச பொருளை தொல்லியல் துறை ஆய்வு பண்ணி ஆண்டை வெளியிடுறாங்க, வார்த்தைகளை வெளியிடுறாங்க. அதற்கு அடுத்து தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு அதை கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யறது அருங்காட்சியகம். கீழடியில பாத்தீங்கன்னா கலா அருங்காட்சியகம் ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிடைக்கக்கூடிய பொருள்களை பொதுமக்கள் பார்க்கணும், அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போனதுக்காக கலா அருங்காட்சியகங்கள் வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அருங்காட்சியகம் ஏன் வேணும், அருங்காட்சியகம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய பொருள்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ற ஒரு முக்கியமான பணியை அருங்காட்சியகம் செய்யுது. நம்மளோட கலை செல்வங்கள் வேற ஒருத்தருக்க ஒரே நபர்கிட்ட சேராம அதை அரசாங்கம் வச்சு எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு செய்யப்பட்டது அருங்காட்சியகங்கள். அதே மாதிரி நம்ம பாரம்பரிய பொருள்களை
வெளிநாடுகளுக்கு கடத்துறதை தடுத்து நம்ம செல்வங்கள் நம்மகிட்டே இருக்கணும், நம்ம மக்கள் மாணவர்கள் பயன்படுறதுக்காக உருவாக்கப்பட்டது அருங்காட்சியகம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே இன்னைக்கு அதிகமான பொருள்களா வெளிநாட்டுகளா இங்க இருந்து கொண்டு செல்லக்கூடிய பொருள்கள்ல நம்ம சோழா பிரான்சஸ் சோழர்களோட கலை பொக்கிஷங்கள் இருக்கு. இந்த கலை பொக்கிஷங்கள் அனைத்தும் வெளிநாடுகள் எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட கலை பொக்கிஷங்களா அறிவிக்கிறாங்க. அதை தடுக்கிற முக்கியமான பணி அருங்காட்சியகங்கள் செஞ்சுக்கிட்டு. சரிங்களா? அருங்காட்சியகங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம வழக்கமா வந்து ஒருத்தர் பேசுறத மற்றவங்க கேட்கிற மாதிரி, நீங்களும் என்னோட பேசுற மாதிரி இந்த செஷன் இருக்கட்டும். அருங்காட்சியகம் போனீங்கன்னா என்னெல்லாம் பார்ப்பீங்க? மியூசியம்ல என்னெல்லாம் பார்ப்பீங்க? சிலைகள், நாணயங்கள், ஓவியங்கள், இசைக்கருவிகள், போர்க்கருவிகள், தாழிகள், சிற்பங்கள், வேற என்ன இருக்கு? கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், வேற சிற்பங்கள், ஐம்பொன் சிலைகள், பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய உடைகள். சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. இவ்வளவு பொருளை சேகரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து வார்த்தைகள் வர்றதுக்கு இவ்வளவு நேரங்கள் ஆகுது. சிலைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த அருங்காட்சியகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, அருங்காட்சியகத்தோட முக்கியமான பணி என்னன்னா, புதையல்களால் கிடைக்கக்கூடிய பொருள்களை பாதுகாக்கிறது தான் முக்கியமான பணி. எத்தனை பேர் இதுல புதையல்கள் பார்த்துருக்கீங்க? புதையல்கள் புதையல்கள் எப்படி இருக்கும், என்ன கிடைக்கும் புதையல்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இங்க 5 நாள் பயிற்சி வந்த மாணவர்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க. புதையல்கள் பார்த்துருக்கீங்களா? புதையல்கள் என்ன கிடைச்சிருக்கு? புதையல்கள் நீங்க பார்த்த புதையல், நீங்க பயிற்சி வரும்போது புதையல்கள் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? சரி, பொற்காசு. சரி, புதையல் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் வராதுன்னு சொல்லுவோம். புதையல் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? முதல்ல நம்ம வீட்டுல வைக்கலாம் வச்சுக்கோங்க. புதையல் கிடைச்சா முதல்ல எடுத்து போய் நம்ம வீட்டுல வைக்கலாம். பாதி வீட்டுல வச்சுட்டு கூட இருக்கிற வீட்டுல என்ன சொல்லுவோம், ஒரு 100 பொற்காசு கிடைச்சதுன்னா கூட எடுத்து வச்சுட்டு 50 தான் கிடைச்சது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 50 நம்ம எடுத்துருவோம். மீதி ஒரு 50 2 பேர் ஷேர் பண்ணுவோம். கரெக்டா? புதையல் கிடைச்சா அதான் பண்ணுவோம். கரிகால் சோழனோட வாழ்க்கையில புதையல் வந்து ரொம்ப முக்கியமானது. கரிகால் சோழனோட அவைக்கு 2 பேர் வராங்க. கரிகால் சோழன் 16 வயசுல மன்னர் ஆகிறாரு. அவரோட அவைக்கு 2 பேர் வராங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு வராங்க. வந்து அவையில நிக்கிறாங்க. பார்த்தா கரிகால் சோழன் சின்ன பையனா இருக்கிறான். இந்த பையன் எப்படி தீர்ப்பு சொல்ல போறான்னு சொல்லிட்டு அவங்க டைம் தண்ணி நிக்கிறாங்க. மன்னர் கேட்கிறாரு, என்ன விஷயம் சொல்லுங்க, என்னன்னு கேட்கிறாரு. 2 பேரும் வாயை தரல. புரிஞ்சுக்கிட்டார் கரிகால் சோழன், புரிஞ்சுக்கிட்டார். நீங்க நாளைக்கு வாங்க, இங்க வந்து என்ன இருக்கும், முதியோர் அவை நடக்கும். முதியோர் அவையில உங்களோட குற்றங்களை சொல்லுங்கன்னு அவையை கழிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு பெரியவர் முன்னாடி உட்காந்துருக்காரு. இந்த 2 பேரும் வராங்க. வந்து 2 பேரும் சொல்றாங்க, என்ன சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. ராமசாமின்றவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, போன வாரம் தான் இவர்கிட்ட நான் கழனி வாங்கினேன். கழனி வாங்கி விவசாயம் பண்ணலான்னு இவருக்கு தான் ஒரு புதையல் கிடைச்சது. அந்த புதையல் வந்து அவர் முன்னோர்கள் சேர்த்து வச்சது பாவப்பட்ட காசு. அந்த காசுல நான் எடுத்துக்க மாட்டேன், அவர்கிட்ட கொடுத்துருங்கன்றாரு. நிலத்தை வித்தவர் என்ன சொல்றாரு, நான் வித்துட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது புதையல ஏதாவது பூதோட காத்துட்டு இருக்கோம், அதில் பாம்பு இருக்கும், பூதம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவை, அவர்கிட்டே கொடுத்துருவாங்க. 2 பேரும் சண்டை. இன்னைக்கு புதையல் வச்சா சண்டை போடுவோம், நம்ம பிடிச்சிருக்கு சண்டை போடுவோம். கரெக்டா? யாருக்கு எவ்வளவு ஷேருக்கு சண்டை போடுவோம். ஆனா அவங்க புதையில வேண்டாம்னு சண்டை போடுறாங்க. அந்த முதியவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்கும்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு வர 2 பேரும் தனித்தனியா கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. பேசிட்டு அவையில வந்து தீர்ப்பு சொல்றாரு. ராமசாமியோட பையனுக்கு இந்த பக்கம் குப்புசாமி பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறோம், இந்த புதையில அவங்களுக்கு பரிசா கொடுக்குறேன்னு தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாரு. புதையெல்லாம் அவங்ககிட்ட போன மாதிரி ஆச்சு. புதிய சமூகத்துக்கு ஒரு பரிசு பொருள் கிடைச்சு ஒரு திருமண நிகழ்வு நடந்த மாதிரி ஆச்சு. இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நரை முடித்து சொல்லால் முறை செய்தால் கரிகாலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் தெரியும், அவர் தலைமையெல்லாம் கல்விட்டு சின்ன பையன் வந்து நிற்கிறாரு. அந்த தீர்ப்பு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. புதையல்ன்ற வார்த்தை நமக்கு தொட்டு கதைகள் மூலமாகவே சொல்லிட்டு வராங்க. இந்த புதையலை எப்படி பாதுகாக்கணும், அந்த புதையலை யாராவது ஒருத்தர் எடுத்துக்கணும்னு சொல்லாம அந்த புதையலை பாதுகாக்கணும்ன்ற வார்த்தை கரிகால் சோழனோட வாழ்க்கையிலிருந்து தொடங்குது. அப்படி கொஞ்சமா கொண்டு வரப்பட்டதா இந்த அருங்காட்சியகங்கள்ன்ற வார்த்தை. அது உலகம் முழுவதும்
18ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் முதல்ல அருங்காட்சியகங்கள் மியூசியம் அப்படிங்கிற ஒரு வேர்டு உலகம் ஃபுல்லா பரவலாக பேசப்படுது. ஆனா நம்ம நாட்டில் எப்ப பேசப்பட்டதுன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சினிமா வந்து நைட் அட் த மியூசியம் அப்படின்னு ஒரு படம். மியூசியத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் உயிர் வந்தா என்ன ஆகும்? சூப்பரா இருக்கும் படம் அதானே. ஒரு ஒரு சிலைக்கு உயிர் வந்தா என்ன நடக்கும்? வச்சிருக்கக்கூடிய ஒரு சிங்கத்துக்கு உயிர் வந்தா என்ன நடக்கும்? இதுதான் வந்து நைட் அட் த மியூசியம்னு ஒரு படம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலானருக்கு மியூசியம்னு ஒண்ணு இருக்குதுன்ற ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சு. சரிங்களா? ஆனா 18ஆம் நூற்றாண்டிலே உலகம் முழுவதும் மியூசியம்ங்கிற ஒரு வார்த்தை பரவலாக பேசப்பட்டது. குறிப்பா சொல்லணும்னா இது முன்னாடி பாருங்க, உலகத்துல தொன்மையான அருங்காட்சியகமா நமக்கு இப்ப இருக்கிற அருங்காட்சியகங்கள்ல தெரிஞ்சது எண்ணிக்காண்டி நன்னா அருங்காட்சியகம். மெசபடோமியாவில கிமு 530 இருந்ததுக்கான தரவுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிமு 530 கிபி இல்ல, கிமு 530. இன்னைக்கு இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள்ல ரொம்ப பழமையான அருங்காட்சியகமா எண்ணிக்காண்டி நன்னா அருங்காட்சியகம் தான் நமக்கு வந்து காண கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய பொருளா இருக்கு. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லயும் ஒரு யூனிவர்சிட்டிலையும் பாத்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. கிமுலி அந்த வகையில ரொம்ப பழமையான அருங்காட்சியகமா பிரிட்டான் மியூசியம்ஸ் சொல்றாங்க. பிரிட்டன்ல இருக்கக்கூடிய மியூசியம்ஸ் சொல்றாங்க, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மியூசியம்ஸ் சொல்றாங்க. இந்தியாவில் பழமையான பல்கலைக்கழகங்கள் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு தெரியும்? பழமையான பல்கலைக்கழகத்தோட பேர் சொல்லுங்க. நாலந்தா, தட்சசீலா. இந்தியாவில் இருந்த முதல் பழமையான பல்கலைக்கழகங்கள் முதன்மையானது டாக்ஸிலா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய தட்சசீலம் பல்கலைக்கழகம். இதுல எத்தனை பேர் வந்து மதுரை சைட்ல இருந்து வந்திருப்பீங்கன்னு தெரியல. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்லிட்டு, சங்கம் வைத்து பாண்டிய மன்னர்களால் வளர்க்கப்பட்ட மதுரை. பாண்டிய மன்னர்கள் சங்கம் வச்சு தமிழை வளர்க்கிற காலகட்டங்களிலேயே, பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்க்க ஆரம்பித்த காலகட்டங்களிலே காஞ்சிபுரத்துல நம்ம யூனிவர்சிட்டிஸ் வச்சிருக்கோம். காஞ்சி கடிகை. இங்க இந்த பல்கலைக்கழகத்தை படிக்கிறதுக்காக 3 ஆண்டுகள் காத்திருந்து இங்க வந்து கடம்ப வம்சத்து அரசர் மயூர சர்மன் 3 ஆண்டுகள் சீட் இல்லாம வெயிட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல வந்து படிச்சுட்டு போறார். கடம்ப வம்சத்து அரசர் மயூர சர்மன். எல்லா பல்கலைக்கழகங்களும் எல்லா சமயங்களும் தங்களோட கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்த இடம் கட்சி கடிகை, காஞ்சி கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சி கடிகையில இருந்துதான் நிறைய பேராசிரியர்கள் இங்கிருந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இந்த நகரத்துல மிக சிறப்பு மிக்க அருங்காட்சியகம் நிறைய இருக்கு. ஆனா நம்ம பார்வைக்கு அது தெரியறது. அடுத்து பாருங்க, அருங்காட்சியகங்கள் இந்திய அளவில் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள் இருக்கு, உலக அளவில் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள் இருக்கு. இந்திய அளவில் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள்ல முதன்மையா இருக்கக்கூடியது நம்ம தேசிய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகம். அடுத்து இங்க ஆட்சி செய்த பிரிட்டிஷார் என்ன பண்றாங்கன்னா, இந்திய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் அவங்களோட முதல் கேபிட்டலா இங்க இருந்த கொல்கத்தாவை வச்சிருந்தாங்க. அதனால அங்க இந்தியன் மியூசியம், இந்திய அருங்காட்சியகம்ன்ற பேர்ல ஒரு அருங்காட்சியகத்தை தொடங்கி அங்கதான் அவங்களோட சேகரிப்புகளை வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக சேகரிப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பா இருக்கக்கூடியது இந்திய அருங்காட்சியகம், இந்தியன் மியூசியம் கொல்கத்தா. அடுத்து பாத்தீங்கன்னா விக்டோரியா மெமோரியல் ஹால். இப்ப சமீபமா அதிக பொருட்களை தென்னிந்தியாவில் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு இடமா சாலார்ஜங் மியூசியம், ஹைதராபாத் இருக்கக்கூடிய சாலார்ஜங் மியூசியம் சொல்லுவாங்க. அந்த சாலார்ஜங் மியூசியம் வந்து புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, புதுப்பிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். அதோட படங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்து இதுதான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியம், தேசிய அருங்காட்சியகம் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கலைப்பொருள்களிலும் ஒரு நகலாவது அந்த இடத்துல இருக்கும். இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு அருங்காட்சியகம் இந்திய அருங்காட்சியகம் கொல்கத்தா. இதுல வந்து 6 பிரிவுகள் இருக்கு. ஒரு பிரிவு நீங்க பார்த்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 இருந்து 8 மணி நேரம் ஆகும். ஒரு பிரிவு நீங்க பார்க்கறது 6 பிரிவுகளை பார்க்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. பதப்படுத்தப்பட்ட விலங்கினங்களை மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இருந்து 10 மணி நேரம் பார்க்கலாம். சும்மா அப்படியே பார்த்துட்டே போனீங்கனாலே 10 மணி நேரம் ஆகும். அவ்வளவு பொருள்கள், அவ்வளவு விலங்கினங்களை பதப்படுத்தி வச்சிருக்கோம். அடுத்து இது ஆங்கிலேயர்கள் அவங்களோட பொருள்களை பாதுகாத்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம், விக்டோரியா மெமோரியல் ஹால் கொல்கத்தாவில் இருக்கு. அடுத்து இதான் வந்து தென்னிந்தியாவில் அதிக கலைப்பொருட்களை
காட்சிப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம். சேகரிப்புல இந்தியாவிலே சேகரிப்புகள் அதிகம் இருக்கக்கூடியது சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் தான். பல லட்சக்கணக்கான ஐம்பொன் சிலைகள் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா பத்மநாபபுரம் அரண்மனை தான் வந்து பத்மநாபபுரம் கோயில்ல வந்து நிறைய கலை பொக்கிஷங்கள் இருக்கு, 3 அறைகள் திறந்துட்டாங்க, 4 அறைகள் திறந்துட்டாங்க. ஆனா திறக்கப்படாத அறைகளை விட நம்ம கிட்ட அதிகமான கலை பொக்கிஷங்கள் இருக்கு. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்துல விலை மதிப்பிட முடியாத அதிக சிற்ப தொகுதிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஐம்பொன் சிலைகள்ல 64 நடன வகைகளையும் சிற்பங்களா வச்சிருக்கிறாங்க. அது அத்தனையும் சென்னை அருங்காட்சியகத்துல இருப்புல நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். அடுத்து இப்ப முன்னாடி பார்த்த அதே சாலார்ஜங் மியூசியம் தான் இப்ப புதுப்பிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கு பாருங்க. இது புதுப்பிக்கப்பட்ட. அடுத்து மாநில அருங்காட்சியகங்கள். மாநில அருங்காட்சியகங்கள் பொறுத்தவரை பிரிக்கப்படாத இந்தியா இருந்தபோது தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அருங்காட்சியகமா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 இடங்களிலும் கிடைக்கக்கூடியது. அப்ப சென்னை மாகாணம் அப்படின்ற பேர்ல சென்னை அருங்காட்சியகம் மட்டும்தான் எல்லா பொருளும் சேகரித்து வச்சாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு ஆந்திர அரசாங்கம் நாங்க தனியாக அருங்காட்சியகம் தொடங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க தொடங்கினாங்க. அப்புறம் ஒரு சிறப்பான அருங்காட்சியகமா பாட்னா மியூசியம் சொல்லுவாங்க, பாட்னா. அதுக்கப்புறம் கேரளாவில் திருவனந்தபுரம் மியூசியம் வந்து ஒரு ஃபேமஸான மியூசியம். அங்க நம்மளாம் பேர் பிறந்த உடனே பேர் வைப்போம் இல்லையா, ஜோசிகாரர்கள் போயிட்டு நட்சத்திரத்தை சொல்லி பேர் வைப்போம். கேரளா மன்னர்கள் எப்படி பேர் வைப்பாங்க, அவங்களுக்கு பேர்லாம் கிடையாது, எந்த நட்சத்திரத்தில் பிறகுறாங்களோ அதான் பேரு. சுவாதி திருநாள் ராஜா, உத்திராடம் திருநாள் ராஜா, எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் தான் பேரு. திருநாள் ராஜான்ற பேர் சேர்த்துருப்பாங்க. அதை வந்து திருவனந்தபுரம் அரண்மனையில் இருக்க எல்லாருக்குமே 27 நட்சத்திரங்களுக்குள்ளதான் பேர். சுவாதி திருநாள் ராஜானா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார், ரோகிணி திருநாள் ராஜானா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். ஜோசிகார்கிட்ட போய் பேர் வைக்கிற வழக்கம் திருவனந்தபுரம் அரண்மனையில் யாருக்குமே கிடையாது. இன்னைய வரலும் திருவனந்தபுரம் அரண்மனை தொடங்கின நாள்ல இருந்து இன்னைய வரலும் அவங்க மன்னர்கள் பரம்பரையில யாருக்குமே ஜாதகம் பார்த்து பேர் வைக்கிற வழக்கமே கிடையாது. நட்சத்திரம் தான் பேர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவோட முதல் ரயில் பாதை எங்க போட்டாங்க, எந்த ஆண்டு? 1853. ஆனா முதல் ரயில் பாதை அமைக்கும் போது அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரா போய் ரயில் பாதை டிராக்லாம் போடல. அதற்கான முத்தாய்ப்பா 1835 டாக்டர் ரெயின்போர்ட் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு, நீங்க பொதுவா பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய தொழில் அறிஞர்கள்லாம் விட்டுருங்க, வீரராவன் ஐயா, இப்ப இருக்கிற தொழில் ராஜவையா எல்லாம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி தொழில் அறிஞர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா லேண்டை சர்வே பண்றவங்க தான் தொழில் அறிஞர்கள். நிலத்தை அளக்கிறதுக்கு வந்தவங்க தான். லேண்டை சர்வே பண்ணி இந்த இடத்துல ட்ராக் அமைக்க முடியுமா முடியாதான்னு ஆய்வு பண்ண வந்த டாக்டர் ரெயின்போர்ட் என்ன பண்றாருன்னா சிந்து சமவெளிக்கு அந்த பக்கம் போய் பாக்குறாரு. முதல்ல ரயில் பாதை எங்க போட்டாங்கன்னா கராச்சிக்கும் லாகூர் இடம் தான் ட்ரை பண்றாங்க. சிந்து ஆற்றங்கள்ல போய் சாயில் டெஸ்ட் பண்றாங்க. அப்போ ஒரு சில வித்தியாசமான ஓடுகளை பாக்குறாரு, மண் பானைகளை பாக்குறாரு. இந்தியா முழுக்க பயணம் பண்ண அவரு எங்கேயுமே பார்க்காத வித்தியாசமான பானை ஓடுகளை அங்க பாக்குறாரு. சில ஓடுகள் வீட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய ஓடுகளை பாக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல 10க்கு 10 இடத்த வந்து ஆய்வு பண்றாரு. அப்படி ஆய்வு பண்ணும்போது அப்பதான் அவருக்கு தெரியுது நம்ம அத்திப்பட்டி மாதிரி ஒரு ஊரே பூமிக்குள்ள புதைஞ்சிருக்கு, ஒரு ஊரே இருக்குதுங்கிறத அவர் ஆய்வுல கண்டுபிடிக்கிறாரு. அதோட தொடர்ச்சி தான் 1921, 22 நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊரே வந்து பூமி கடில புதைஞ்சிருந்து ஆய்வு பண்ணி எடுக்க ஆரம்பிச்சு. இது எல்லாம் காரணம் ரயில் பாதை அமைக்கிறதுக்கு போடப்பட்ட திட்டம் தான். கராச்சிக்கும் லாகூருக்கு இடையில ரயில் பாதை அமைஞ்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒன்று இருந்ததே தெரிஞ்சிருக்காரு. அவர் நம்மள மாதிரி ஆளா இருந்தா வீடு கட்டும் போது ஏதாவது சில கடைசி என்ன பண்ணுவோம், டக்குன்னு மூடி எவ்வளவு சீக்கிரம் வீடு கட்ட முடியுமோ கட்டிடணும். ஏன்னா அரசாங்கம் வந்து எடுத்துக்கும். ஏதாவது ஒரு பொருள் காண கிடைச்சுன்னா யாருக்கும் சொல்லக்கூடாது, டக்குன்னு என்ன பண்ணுவோம், பில்டிங் கட்டி வீடு கட்டிடணும். ஏன்னா தெரிஞ்சனா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, புதையல் கிடைச்சதுன்னு சொன்னா அரசாங்கம் வந்து நம்ம இடத்த எடுத்துக்கும், கீழடியில வந்து நிறைய பானை ஓடுகள் கிடைச்சதுன்னு அரசாங்கம் எடுத்துக்கும். தப்பான வார்த்தை. அரசாங்கம் எப்பயுமே உங்க பொருளை உங்க இடத்த எடுத்துக்காது. இப்ப கீழடியில என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, கீழடியில இந்த இடத்த ஆய்வு பண்ணும் போது அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு விளைச்சல் வருமோ அந்த பணத்தை அரசாங்கம் கொடுத்துட்டு தான் 5 ஆண்டுகளுக்கு அக்ரிமெண்ட்ல உங்க இடத்த வாங்கி ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி முடிச்சோடனே திருப்பி என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட இடத்த கொடுத்துருவாங்க. சரிங்களா, உங்க இடத்த அரசாங்கம் எப்பவுமே எடுத்துக்காது. அதே மாதிரி புதையல் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தரமான தகவல். உங்கள்கிட்ட யாரும் தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புதையல் கிடைச்சதுன்னா நீங்க கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா வட்டாட்சியர் தாசில்தார் உங்ககிட்ட வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து 5 கிராம் தங்கம் வாங்குறாருன்னா இன்னைக்கு என்ன வேல்யூவோ
அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து தான் அரசாங்கம் வாங்கணும். முதல்ல நீங்க அரசாங்கத்திட்ட கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு தங்கத்தோட வேல்யூ எவ்வளவோ அதை கொடுத்துட்டு தான் அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து வாங்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், புதையல் கொடுத்தா நம்ம இடத்த எடுத்துப்பாங்க, மறுபடியும் ஆய்வு பண்ண எடுத்துப்பாங்கலாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் தவறான தகவல். சரிங்களா? அடுத்து சென்னைக்கு அப்புறம் புதுக்கோட்டை ஒரு பெரிய சமஸ்தானம், ரொம்ப முக்கியமான ஒரு சமஸ்தானம். அது புதுக்கோட்டை சமஸ்தானம். சென்னைக்கு அடுத்து புதுக்கோட்டை சமஸ்தானத்துல தான் ராணியோட அரண்மனையில ராணி பயன்படுத்தின அரண்மனையை வந்து அருங்காட்சியகத்துக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்தவர். நம்மளா பார்த்துருக்கோம் இல்லையா, இந்தியாவோட முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகணும்னு இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் வராரு. சுற்றுப்பயணம் வரும்போது அந்த இடத்துல வந்து புதுக்கோட்டையை தாண்டி தான் அவர் போகணும். புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கிட்ட போனோடனே நேரு வழி மறிச்சிருக்காங்க. காவலர்கள் தடுத்து நிறுத்திடுறாங்க. என்னப்பான்னு கேட்கறாரு. இல்லைங்க, இந்த பக்கம் நீங்க போகக்கூடாதுன்றாங்க. என்னது போகக்கூடாது? நான் இந்தியாவோட பிரதமர் நான் போடாது. எங்க மன்னரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்க போக முடியும். தொண்டைமான் மன்னர்கள் அனுமதி இதுதான் கேட்கறாரு. இப்ப என்ன அனுப்புப்பா, நம்ம போய் லெட்டர் வாங்கி வரேன். அனுமதி இருந்தால் தான் லெட்டர் வாங்கி விடுன்றாங்க. இதுனா வித்தியாசமா இருக்கு. அவருக்கே ஒன்றும் புரியல நேருக்கு. இல்லப்பா, நான் பிரதமர், நான் தான் வந்து இந்தியாவோட பிரதமர், இப்ப நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு. இங்க மன்னர் தான் இருக்காரு. தொண்டைமான் அனுமதி கொடுத்தாதான் நீங்க போக முடியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மன்னர் ஆட்சி முறைகள் ஒழிக்கப்பட்டது. முதல்ல மன்னர் ஆட்சி முறை ஒழிஞ்ச உடனே இந்தியாவோட இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். இந்தியா ஃபுல்லா எல்லா மன்னர்களையும் உங்க பகுதியில் நாங்க இணைக்க போறோம்னு சொல்றாங்க. யாருமே கொடுக்கல. ராணுவ நடவடிக்கை மூலம் தான் பட்டேல் வந்து எல்லாத்தையும் இணைக்கிறார். ஆனா யாருமே கொடுக்க முன் வராத காலத்துல புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்தவங்க அரண்மனை அப்படியே விட்டுட்டு வெளியில வந்தாங்க. மக்கள் அவங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. அதனால புதுக்கோட்டைன்னே பேரு. புதுசா கட்டின கோட்டையில தான் மன்னர் போய் வாழ்ந்தாங்க. அந்த ஊர் புதுக்கோட்டைன்னு பேர் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். பழைய அரண்மனை தான் இப்ப இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ். மன்னர் வெளியில நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியில போவோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீடு இடிக்க போவோம்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? முதல்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்குறது பார்ப்போம். ஆனா மன்னர்கள் காலத்துல புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்தவர்கள் அப்படியே அரண்மனை விட்டு வெளியே போயிட்டாங்க. மக்களா பார்த்து கட்டி கொடுத்த கோட்டை தான். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களோட நிர்வாகத்தை எங்க தொடங்குறாங்கன்னா புதுக்கோட்டையில் தான் தொடங்குறாங்க. புதுக்கோட்டை மாதிரியான அரசாங்கம் அப்படின்னு தான் பேரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில நகர அமைப்பு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க எப்படி பயன்படுத்தினாலும் அப்படியே இருக்கு. 4 கார்னர்கள் 4 தெரு இருக்கும். தெரு எல்லாம் எங்க போய் முடியும்னா கோட்டையில தான் போய் முடியும். தெருவோட முனை ஆரம்பிக்கிற இடம் வெளியில இருக்கும், முடிகிற இடம் கோட்டையில போய் முடியும். அதே அமைப்பு தான் இன்னைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள் வந்துருக்கும். அடுத்து இதுதான் புதுக்கோட்டை மியூசியத்தோட என்ட்ரன்ஸ். எந்த ஊர்ல இல்லாத ஒரு பெருமை என்னன்னா மன்னர் காலத்திலே தொடங்கப்பட்டதுனால அங்க போகக்கூடிய எல்லா பேருந்துகளும் அங்க நின்று தான் போகும். இந்த பஸ் ஸ்டாப் பேரு மியூசியம் பஸ் ஸ்டாப். அந்த கார்னர்ல பஸ் நின்று தான் போகும் எல்லா பஸ்ஸுமே. மியூசியம் பஸ் ஸ்டாப்பை தாண்டி எந்த பஸ்ஸும் வந்து நிக்காம தான் போகாது. மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டது. இன்னைக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தொண்டைமான்கள் வந்து அந்த மியூசியத்தை பார்வையிட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு வருடமும் தீபாவளி திருநாள் அன்னைக்கு அவங்க வந்து அந்த அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு தான் போவாங்க. தொண்டைமான்கள் இப்ப இருக்கக்கூடிய வாரிசு. அதுக்கடுத்து அருங்காட்சியகத்தில் தொடங்கணும் அப்படின்னும் போது சேலம் கலெக்டரா இருந்த திரு சாமிநாதன் AM சாமிநாதன் அவர்கள் என்ன பண்றாருன்னா பொதுமக்கள் பங்கெடுப்போடு நம்ம அருங்காட்சியகத்தை தொடங்கணும்னு சொல்லி அவர் தொடங்கி ரொம்ப நாட்கள் வந்து மாவட்ட நிர்வாகமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அருங்காட்சியகத்துறை கிட்ட கொடுத்தாங்க. அடுத்து இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய சேலம் அருங்காட்சியகத்தோட நுழைவாயில். அடுத்து சேலம் அருங்காட்சியகம் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு தடை செஞ்சப்ப நிறைய ஆர்வலர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கும்போது நாங்கள் வந்து சங்க காலத்திலிருந்தே ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்றோம், அதற்கு ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு இதெல்லாம் ஆதாரமாக கொடுத்தாங்க. சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடங்கும் போது இதை கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் சங்க காலத்திலிருந்தே நாங்கள் ஏறு தழுவுதல் காலை அடக்குதல்ன்ற ஒரு நிகழ்வு பண்றதுக்கு ஆதாரங்களா இதெல்லாம் காமிச்சாங்க. உலக தமிழ் மாநாடு நடக்கும்போது அதோட முத்தாய்ப்பா தொடங்கப்பட்டதுதான் ராணி மங்கம்மாள் அவங்களோட ஒரு இடத்துல தொடங்கப்பட்டதுதான் மதுரை அரசு அருங்காட்சியகம். இன்னைக்கும் காந்தி மியூசியம் உள்ளதான் இருக்கும். காந்தி மியூசியம் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. காந்தி மியூசியத்துக்குள்ளதான் நம்ம அரசு அருங்காட்சியகம். இது அந்த மதுரை அருங்காட்சியகத்தோட நுழைவாயில். அதுக்கு அடுத்து திருச்சியில அருங்காட்சியகம், மலைக்கோட்டைக்கு அருகாமையிலேயே ராணி மங்கம்மாள் அவங்களோட சத்திரம், அதுலதான் வந்து திருச்சி அருங்காட்சியகம் இருக்கு இன்னைக்கும். இதுதான் அவரோட அருங்காட்சியகத்தோட நுழைவு பகுதி. அதுக்கடுத்து வேலூர் கோட்டையில மிக சிறந்த அருங்காட்சியகம்னா அதிக அளவுல பார்வையாளர்கள் வந்து செல்லக்கூடிய அருங்காட்சியகம் வேலூர் கோட்டைக்குள்ளே ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. வேலூர் கோட்டைக்குள்ள 2 அருங்காட்சியகம் இருக்கும்.
ஒன்று மத்திய தொல்லியல் துறையோட அருங்காட்சியகம், இன்னொன்று நம்ம மாநில அரசோட அருங்காட்சியகம். மத்திய தொல்லியல் துறையோட அருங்காட்சியகம் கற்சிப்பணம் மட்டும் இருக்கும். அது இல்லாமல் கடைசியாக இலங்கையை ஆட்சி செய்த விஜய விக்ரமசிங்கே மன்னரோட அவர் சிறையில் இருக்கும்போது அவர் நேரங்களை கழிக்கிறதுக்காக யானை தந்தத்தில் செய்யப்பட்ட ஒரு செஸ் போர்டு கொடுத்துருந்தாங்க. அந்த செஸ் போர்டை விளையாடிட்டே தான் அவர் இறந்தார். இல்லைன்னா சீக்கிரம் பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லிட்டு அவருக்காக அந்த ஒரு காயினை கொடுத்துருந்தாங்க. அதை அவர் விளையாடி அவர் ஆப்போசிட்டாக அவரே விளையாடணும், இந்த பக்கம் அவரே விளையாடணும். இப்படிதான் அவரோட வாழ்க்கையை கடைசி காலங்களில் ஓட்டினார். இதுதான் வேலூர் அருங்காட்சியகத்தோட நுழைவாயில். அதுக்கடுத்து பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அருங்காட்சியங்களோட நுழைவாயில்கள் இது. ஈரோடு, ஊட்டி, கடலூர், கோயம்புத்தூர். இது கன்னியாகுமரி அருங்காட்சியகத்தோட நுழைவாயில். கிருஷ்ணகிரியோட அருங்காட்சியகத்தோட நுழைவாயில். இது சிவகங்கை, கரூர் மாவட்ட அருங்காட்சியங்களோட நுழைவாயில்கள். இதுக்கப்புறம் தான் நீங்க கொஞ்சம் தூக்கம்லாம் கரையணும்னு நினைக்கிறேன். பெரும்பாலான கண்களில் ஏக்கமும் தூக்கமுமே தெரிகிறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மியூசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமீபத்தில் ரொம்ப பழக்கமாக ஆரம்பிச்சுது. கீழடியை தொடர்ந்து எத்தனை பேர் இதில் டைனோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை பார்த்துருக்கோம்? சினிமாவில் பார்த்துருக்கோம். சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் வந்து டைனோசரஸ் வேகமாக போகும்போது எத்தனை மனிதர்களை வேட்டையாடுது, முதல்ல சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு மனுஷன் அப்படியே உயிரோட சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? டைனோசர் வாழ்ந்த காலங்களில் மனிதனே இல்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். டைனோசரோட காலங்கள் மனிதனுக்கு பல தலைமுறைகளுக்கு முன்னாடி அற்றுப்போன ஒரு உயிரினம், அழிந்து போன உயிரினம். அந்த உயிரினம் அழிந்து பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மனித உயிரினமே தோணுச்சு. ஆனால் சினிமாவில் என்ன பண்ணுறாங்கன்னா டைனோசரஸ் மனிதனை முழுங்குற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டைனோசரஸ் வாழ்ந்த காலங்களில் வாழ்ந்த எல்லா உயிரினங்களுமே கொசு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நாயோட சைஸ்ல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் தான் அந்த உயிரினங்கள் வாழ்ந்தது. அப்போ ஒரு ராட்சச பல்லி ஒரு முட்டை எடுத்து அந்த முட்டை கல்லா மாறிடுச்சு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் முட்டை வந்து என்ன ஆச்சுன்னா கல்லா மாறிச்சு. அந்த முட்டையோட ஒரு பகுதியை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ராட்சச பல்லி வெளியிட்ட முட்டை, அந்த முட்டையோட ஒரு அரை தான் ஆஃப் பார்ட் இருக்கு. கல்லா மாறினா ராட்சச பல்லியோட முட்டை. இது உள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணீங்கன்னா பல்லியோட உயிரினங்களை நீங்க கண்டுபிடிக்கும். இந்த பாதி என்ன ஆச்சு சார்? இந்த பாதியை ஆய்வு பண்ணுறதுக்காக கட் பண்ணி இந்திய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஆய்வு பண்ணி இது வந்து ராட்சச பல்லியோட முட்டை தான் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே 2 நாளாக போயிருப்போம். போகிற அவசரத்துக்கு இதை நம்ம பார்த்தே இருக்க மாட்டாங்க. ராட்சச பல்லியும் முட்டையே போட்டிருப்பாங்க. 2வது ரூபாய் யாருக்குமே கவனிக்கல. பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாம அப்படி பார்க்கணும். இது ராட்சச பல்லியோட ஒரு ஆஃப் முட்டை தான். இப்போ டைனோசரஸோட முட்டை ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோமா? டைனோசரஸ் வாழ்ந்த காலத்தில் இருக்க முட்டை கவனிங்க. எந்த உயிரினம் உருளை வடிவில் முட்டை போட்டுதோ அந்த உயிரினம் கூடிய சீக்கிரம் அழியும். உருளை வடிவத்தில் முட்டை போடக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் அழிஞ்சிடும். ஏன்னா முட்டை கீழே போட்டோட உருண்டு வடிவம் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு இடத்துல பட்டு உடஞ்சிடும். அப்போ அந்த உயிரினங்கள் சீக்கிரம் போயிடும். கோழியும் ஒரு காலத்துல உருளை வடிவத்தில் தான் முட்டை போட்டுது. அது தன்னை தானே தகவமைச்சு கொண்டதுனால முட்டையோட வடிவத்தை மாத்திக்கிச்சு இன்னையோட உயிரோடு. அந்த இனம் இன்னொரு இருக்கு. எந்த உயிரினத்தோட முட்டை வட்ட வடிவத்தில் இருக்கோ அந்த உயிரினம் சீக்கிரமே அழியும். பல்லி அதே மாதிரிதான், ராட்சச பல்லி. இந்த பல்லி ராட்சச பல்லி, சரியா? அதே மாதிரிதான் ஒரு சிமெண்ட் ஆலையில சிமெண்ட் தயாரிக்கிற மெட்டீரியல் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 உருளையா ஒரு பொருள் போகுது. அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து பாக்குறாரு, இது சுண்ணாம்புக்கல் மாதிரியே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறார். வச்சுட்டு தொல்லியல் துறைக்கும் அருங்காட்சியங்களுக்கும் தகவல் தராங்க. அங்கே போயிட்டு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியுது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல மில்லியன்ஸ் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கு வாழ்ந்து மறைந்த டைனோசரஸ் அதோட முட்டைன்றது ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முட்டையை வெட்டி ஆய்வு பண்ணி அதோட கருதானான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இது டைனோசரஸோட முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுபடுத்தி வெளியிட்டாங்க. இப்போ அந்த டைனோசரஸ் முட்டை கிடைச்ச இடத்துக்கு அருகாமையிலேயே ஒரு அருங்காட்சியகம் வச்சிருக்கிறாங்க. அதுதான் களப்புதைவிரி படிவ அருங்காட்சியகம், ஃபாசில்ஸ் மியூசியம் பேரு. இந்த உயிரினங்கள்லாம் ஒரு காலத்துல நம்ம நிலத்துல, அதுல அரியலூர் பகுதியில் வாழ்ந்த உயிரினம். அரியலூர் மாவட்டம் ஒரு காலத்துல கடலா இருந்தது. இன்னைக்கு கடல் இருந்து எங்கேயோ இருக்கு. அரியலூர் மாவட்டம் ஒரு காலத்துல கடலா இருந்தது. அப்ப சுனாமி வந்தப்ப என்னாச்சுன்னா, தண்ணி கடல் தண்ணி அடிச்சுட்டு வரும்போது சுண்ணாம்பு அதோட இருக்கக்கூடிய சங்கு வகைகள் எல்லாமே அடிச்சுட்டு வருது. அடிச்சுட்டு வந்துட்டு தண்ணி ரிட்டர்ன் போகும்போது வேகமா போக முடியும் மீன் என்னெல்லாம் ஓடிடுச்சு. வேகமா போக முடியாத நத்தை, சங்கு
இதெல்லாம் என்னாச்சுன்னா அங்கங்கே எங்கெங்க பள்ளங்கள் இருந்தது அங்கங்கே அப்படியே தங்கிடுச்சு. இப்போ தண்ணி வெப்பமாகி நீராவியால தண்ணி மட்டும் போனதுக்கப்புறம் அந்த உயிர் என்ன ஆகுதுன்னா படிமமாக மாற ஆரம்பிக்குது. இதுதான் வந்து புதையுயிரி படிகள், பாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாசில்ஸ் வந்து 2 வெரைட்டி இருக்கு, அனிமல் பாசில், பிளான்ட் பாசில். தாவர புதைப்படிமும் விலங்கின புதைப்படிமும். இங்க இருக்கக்கூடியது நீங்க இப்ப பார்க்க போறீங்க அடுத்து ஒரு முட்டை. அது என்னன்னா டைனோசரஸ், கடல்ல வாழ்ந்தது, நிலத்துல வாழ்ந்த ஒரு டைனோசரஸ் இல்ல, கடல் வாழ் உயிரினியா இருந்த ஒரு டைனோசரஸோட முட்டை. அந்த முட்டையும் ஓவல் ஷேப்ல இருந்தா இன்னைக்கு நம்ம டைனோசரஸ் பார்த்துக்கலாம். உருண்டை வடிவில் இருந்ததுனால அந்த உயிரினம் என்னாச்சு, காலப்போக்கில் அழிஞ்சு போக ஆரம்பிச்சு. இதெல்லாம் நம்ம பகுதிகளில் வாழ்ந்த உயிரினங்கள் தான். அரியலூர் மாவட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்த உயிரினங்கள். இதுதான் அந்த டைனோசரஸோட முட்டை. அதுக்கு மேல இருக்கக்கூடியது கரு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக கட் பண்ணி எடுத்தது. கல்லாக மாறிய சார் இந்த முட்டை ஆம்லெட் போடலாமா இப்ப கிடைக்குமான்லாம் கேட்கக்கூடாது. இது நல்ல மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்தது. இதுல இருந்து உயிரினத்தை உருவாக்க முடியுமான்ற ஆய்வுகள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் கிடைச்சுன்னு சொன்னா அதை நம்ம ஒரு விதத்தை மட்டும் பயன்படுத்துறது. இதோட பயன்பாடுகள் பல்வேறு துறைகள் இருக்கு. இந்த டைனோசரஸ் முட்டை கிடைச்ச உடனே முதல் ஆய்வு என்னன்னா இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது, இது அருங்காட்சியகத்தோட முதல் வேலை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த உயிரினம் வாழ்ந்துருக்கணும். அடுத்து இதுல இருந்து மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, அடுத்தடுத்த டிஷ்யூக்களை கொண்டு அடுத்த உயிரினங்களை உருவாக்க முடியுமா, அந்த ஆராய்ச்சி அடுத்து. அப்படி உருவானா அந்த உயிரினம் உடல்ல வாழுமா, இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்காக பயன்படுறது அருங்காட்சியகம். அடுத்து இதுக்கெல்லாம் அடுத்து ரொம்ப சமீபத்துல செங்கல் பகுதியில் அதிக அளவுல நடுகற்கள் கிடைக்கிறதுனால அந்த பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் திருவண்ணாமலை மாவட்ட அரசு அருங்காட்சியகம். அடுத்து இது தேனி மாவட்ட அரசு அருங்காட்சியகம். தேனி மாவட்டத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. என்னன்னா நம்ம முதல் நாள் வகுப்பு கவனிச்சதுன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம பகுதிகளில் கிடைத்த முதல்ல சங்ககால எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு வரிகள் இங்க கூட நீங்க பார்த்துக்கலாம், ஐயா வச்சிருப்பாங்க. புலிமான் கொம்பை அப்படின்ற இடத்துல ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கல்வெட்டு யாருக்கா தெரியுமா? தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை. நடுகள் என்ன நடுகள், என்ன நடுகள் ஐயா சொல்லியிருப்பாங்க. கண்காட்சியில் கூட வச்சிருக்காங்க தெரியல. சரி, கண்காட்சி முடியும், கண்காட்சியில போய் பாருங்க அப்படின்னு ஐயா கிட்ட கேளுங்க. அந்த கல்வெட்டு வரிகளோட நம்ம கண்காட்சியில் இருக்கு. புலிமான் கொம்பை முதல்ல வட்டெடுத்தா சார் தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய முதல் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முதல் நடுகள், சங்ககால நடுகள்ல முதல்ல கிடைச்சது தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை. சரிங்களா? பாருங்க, இது சென்னை அருங்காட்சியகம். இதை நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம். இதுல ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டடம் வந்து ரொம்ப பாதுகாக்க முடியாத நிலையில் இருந்ததுனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு 11 ஆண்டுகளாக புனரமைப்பு பண்ணி நடந்து இப்ப திறந்தாச்சு. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்புன்னு ஒரு பாட்டு பாடுறீங்களா? திருடாத்திரி படம் முன்னாடி வருது. திருடாத்திரி படத்துல அந்த பாட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். திருடாத்திரி படம்லாம் நிறைய ஷூட்டிங் அங்கே தான் பண்ணியிருக்கோம். அந்த இடம் தான் இது. பாருங்க, சென்னை அருங்காட்சியகத்துல வச்சுக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம். புத்தரோட வாழ்க்கை வரலாறுகள் முழுவதும் நிறைந்த ஒரு சிற்ப தொகுதி. இது அமராவதி அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிற்ப தொகுதி. நம்ம போயிருக்கோம் இல்லையா, ஸ்தூபி அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. என்னென்ன ஸ்தூபி நமக்கு தெரியும்? சாஞ்சி ஸ்தூபி. ஸ்தூபினா என்ன? ஸ்தூபம். ஸ்தூபினா பில்லர். நார்மலா சொன்னா பில்லர். மற்ற பில்லருக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட், ஸ்தூபத்துக்கு மட்டும் என்ன வித்தியாசம், அதை மட்டும் நம்ம சிறப்பாக பேசணும். புத்தரோட உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு கட்டடம் கட்டியிருந்தா அதுக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். புத்தரோட நகம் இருக்கலாம், கண்முடி இருக்கலாம், தோல் இருக்கலாம். புத்தரோட உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு கட்டடம் கட்டினா அதுக்கு பேர் ஸ்தூபம்னு பேர். நாலந்தா ஸ்தூபம், சாஞ்சி ஸ்தூபம், அமராவதி ஸ்தூபம். தென்னிந்தியாவிலே பெருசு அமராவதி ஸ்தூபம் தான் தென்னிந்தியாவிலே பெருசு. காஞ்சிபுரத்துலேயும் ஒரு ஸ்தூபம் இருக்கு, 100 அடிக்கு ஒரு பில்லர் இருக்கு. யுவான்சாவோட குறிப்புகளை குறிப்பிடுறார். காஞ்சியில் இருந்த 100 அடி உயர ஸ்தூபத்தை பார்வையிட்டேன்னு குறிப்பிடுறார் சியூகி அவரோட நூல்ல. யுவான்சா வந்து போனதுக்கான குறிப்புகள் நிறைய இடங்கள்ல பதிவு பண்றாரு. அடுத்து இது முன்னாடி இதை பாருங்க, புத்தரோட வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே அந்த அமராவதியில இருக்கும். இதுல பாருங்க, இதுல இருக்கு பாருங்க. புத்தரோட வாழ்க்கையில புத்தர் பிறந்ததுல இருந்து புத்தர் இறந்து
புத்தர் வந்து இதுக்கு முன்னாடி 1000 பிறவிகள் பிறந்ததா ஜாதக கதைகள் சொல்லுவாங்க, ஜாதக மாலைகள் சொல்லுவாங்க. மகாவம்சமும் தீபவம்சமும் அதை உறுதிப்படுத்துது. யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு புத்தரோட கை ரகை கால் ரகைகள் 1000 ரகைகள் சகசர ரகைகளை கொண்டவர் மணிமேகலையில சீத்தலை சாத்தனா குறிப்பிட்டார். புத்தர் பிரான் 1000 ரகைகளை கொண்டவர் மணிமேகலையில சீத்தலை சாத்தனா குறிப்பிட்டார். இது சென்னை அருங்காட்சியகத்துல பாதுகாக்கக்கூடிய போர்க்கருவிகளோட ஒரு பகுதி. அந்த காலத்துல பயன்படுத்தின போர்க்கருவிகள் அருங்காட்சியகம். ஏன்னா இதெல்லாம் வச்சு மக்கள் பார்வைக்கு பாதுகாக்கிறதா அருங்காட்சியகத்தோட பணி. இதெல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா அருங்காட்சியகத்தோட பெருமை. இது யாரோட ஓவியம் தெரியுதா? ராஜா ரவிவர்மா பெயிண்டிங். உட்கார்ந்து இருக்கவங்க சகுந்தலை. ராஜா ரவிவர்மாவோட மிக சிறந்த ஓவியம் சகுந்தலை. இதுல பாருங்க, பின்னாடி ஒரு முனிவர் ஒருவர் தெரியுதா பாருங்க, துர்வாச முனிவர் ஒருவர். இவங்க ஒரு துஷ்யந்த ராஜா அப்படின்றவரை காதல் பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, துஷ்யந்த ராஜா ஒரு மோதிரத்தை கொடுத்து இதை வச்சுக்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உன்னை சந்திப்பா திருமணம் பண்ணிக்கிறேன்றாரு. நம்ம குளிக்கும் போது அந்த மோதிரத்தை என்ன பண்றாங்க, கடவுளை குடிச்சிடுறாங்க. அதை ஒரு மீன் சாப்பிடுது. அது துஷ்யந்த ராஜா அரண்மனைக்கே வருது. இதெல்லாம் கதைகள். இன்னமா அந்த மோதிரத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் சோகமா உட்காந்துருக்காங்க. துர்வாச முனிவர் வராரு. தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கோமா? அதிகமா கோபப்படக்கூடியவங்க என்ன பேரு? துர்வாச முனிவர். அதிகமா கோபப்படுறவங்க பேரு முனிவர்னு பேரு. தியானத்துக்கு போய் தியானத்தை கஷ்டம் பண்ணி எடுத்தோடனே நல்லா போய் மண்ணா போட்டு சாப்பிடுறாங்க. தமிழ்ல முனிவுன்னு சொன்னா கோபம் தான், முனிவர்னு சொன்னா கோபப்படுறது. துர்வாச முனிவர் நடந்து வராரு. இன்னமா ஏதோ யோசனை உட்காந்து இருக்காங்க. கிட்ட வந்து அவர் தாண்டி போகும்போது கவனம் இருக்காங்க. முனிவர் வந்து நான் வரது தெரியாம என்ன யோசிச்சுட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க வந்து ஒண்ணு இல்லைன்றாங்க, நீ எதெல்லாம் நினைச்சிட்டு அதெல்லாம் மறந்துடும் சாப்பிட்டு. அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கு. ராஜா ரவிவர்மாவோட ஓவியங்கள் பெஸ்ட் இது. சரிங்களா? சகுந்தலை. சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கக்கூடிய 50 சிலைகளோட ஒரு பகுதி. மையத்தில் இருக்க சிற்பம் படிமம் என்னங்க? காளி. மகிஷாசுரமர்த்தின்னு சொல்லுவோம், காளின்னு சொல்லுவோம். நம்ம தமிழை கொற்றவைன்னு சொல்லுவோம். நிசம்பசுதனி சோழர்களோட தெய்வமா நிசம்பசுதனி நம்ம சொல்லுவோம். அது காதலர்களுடைய குண்டலங்களை வச்சு அவங்க நிசம்பசுதனின்னு சொல்லுவாங்க. காதல ஒரு மனித பிரேதத்தை கம்மியாக கொண்டா நிசம்பசுதனி போகுது. பொதுவா ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது ஒரு வழக்கம் என்னன்னா, ஆசிரியர்கள் பாடம் நடத்தோடனே மாணவர்களை கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா, பாடம் நடத்தி மாணவர்கள் தான் கேள்வி கேட்பாங்க. சிம்பிளா கேளுங்க, ரொம்ப பயன்படுத்த. ஒரு எதாவது கேட்கணும்னா